ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பிஜிடிஆர்பி நியூ சிலபஸில் இருக்க யூனிட் 1 அதில் இருக்க ஃபஸ்ட்டு டாபிக் கெமிக்கல் பீரியாடிசிட்டி. ஓகே, ஸோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கெமிக்கல் பீரியாடிசிட்டி டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் திங் நம்ம பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல அந்த பீரியாடிக் டேபிள் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஒரு கைண்ட் ஆஃப் டைம் லைன் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நான் 11th புக்லேருந்து தான் அதை ரெஃபரன்ஸாக எடுத்தேன். ஸோ யூ கேன் ரெஃபர் எனி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி புக், பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பை பூரியன் சர்மா, அதுக்கப்புறம் ஸ்ரீவர் அண்ட் அட்கின்ஸ். ஈவன் இது ரொம்ப ஃபண்டமெண்டல்ஸ்ன்றதுனால ஈவன் 11th புக்லேயே பெட்டராக கொடுத்துருக்காங்க. நம்ம அட்வான்ஸ் டாபிக் போகிறப்போ யூ கேன் ரெஃபர் த டெக்ஸ்ட் புக். அது வரைக்கும் பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் 11th and 12th புக்கே ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்லை ஈவன் என்சிஆர்டி புக் இல்லை தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் புக் டிஎன்சிஆர்டி கூட நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஓகே, so in 1879 the Lavoisier classified elements into 4 groups. ஸோ இது வந்து லைக் ப்ராப்பர் கிளாஸிஃபிகேஷனில் அந்த டைமில் லவாசியர் 1879 ஒரு 4 குரூப்பாக வந்து பிரித்தார். அது வந்து ஃபஸ்ட் என்னென்னா ஆசிட் மேக்கிங் எலமெண்ட்ஸ். அதில் வந்து என்னென்னா சல்ஃபர், பாஸ்பரஸ், கார்பன். அப்புறம் கேஸ் லைக் எலிமெண்ட்ஸ் வந்து ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன். மெட்டாலிக் எலிமெண்ட்ஸில் வந்து கொபால்ட், மெர்குரி, டின், காப்பர், நிக்கல், ஐரன், கோல்டு, பிபி, சில்வர் அண்ட் மெக்னீஷியம், டங்ஸ்டன் அண்டு பிளாட்டினம். எர்த்தி எலிமெண்ட்ஸில் வந்து லைக் காம்பவுண்ட்ஸ் லைம், மெக்னீஷியா, பெரைட்ஸ் அண்டு சிலெக்ஸ், சிலிக்கன் டை ஆக்சைடு. இந்த மாதிரி வந்து 4 கேட்டகரியில் அவர் வந்து பிரித்தார். பட் நம்மளோட மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் நமக்கு வந்து 118 எலிமெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் ஐயூபேக்கால் வந்து ஐடென்டிஃபை பண்ணி நேமிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம பீரியாடிக் டேபிள் பார்த்திங்கனாக்கா எதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோன்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் வேரியஸ் எலிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இட் வில் ஹெல்ப் அஸ் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது பிளாக் வைஸ் அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்காக அந்த பீரியாடிக் டேபிளே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் 1879 டாபரிர் வந்து ஒரு ட்ரையட் ரூல் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. தமிழில் மும்மை விதின்னு சொல்லுவோம். ஸோ ஈ ஜஸ்ட் டுக் அ செர்டைன் ட்ரையட் எலிமெண்ட்ஸ். அதில் என்னென்னா ஒரு 3 எலிமெண்ட்ஸாக வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் இருக்க அந்த நடுவில் இருக்க எலிமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட் அண்டு செகண்ட் எலிமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ்க்கு ஆவரேஜ் அரித்மெட்டிக் மீனில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இன் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறப்ப இன் செர்டைன் ட்ரையட்ஸ் the atomic mass of the middle element or central element was merely merely equal to the arithmetic mean of the atomic mass of the other 2 elements. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ட்ரையட் பார்ப்போம், லித்தியம், சோடியம் அண்ட் பொட்டாசியம். இப்போ இந்த மிடில் எலிமெண்ட் எதுனா வந்து நமக்கு இந்த மிடில் எலிமெண்ட் வந்து என்னது, இட்ஸ் சோடியம். இப்போ இதனோட அட்டாமிக் மாஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா லித்தியத்தோட அட்டாமிக் மாஸையும் பொட்டாசியத்தோட அட்டாமிக் மாஸையும் நீங்கள் அரித்மெட்டிக் மீடுக்கு மொத்தம் 2 இருக்குனால 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப என்ன வரும் 46/2 23. அப்போது ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் எலிமெண்ட்டை நீங்கள் அதனோட ஆவரேஜ் எடுக்கிறப்போ அந்த வெயிட் ஆவரேஜ் வந்து பார்த்திங்கனாக்கா நடுவில் இருக்க எலிமெண்ட்டோட அட்டாமிக் வெயிட்க்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரையட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணாரு. இதே மாதிரி ஹாலஜன்ஸ்லேயும் வந்து புரோமினோட வெயிட் ஆல்மோஸ்ட் இஸ் ஈக்குவல் டு தி குளோரின் அண்ட் அயோடினோட அட்டாமிக் வெயிட் ஆவரேஜ்க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைக் எக்ஸாக்டாக இல்லை, இது 8 இருக்குது, இந்த 81.25 அதான் மியர்லி ஈக்குவல் டு மோரார்லெஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டாக எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் அப்ளிகபிள் ஆகல, ஒன்லி லிமிட்டட் எலிமெண்ட்ஸ்க்கு தான் வந்து இது அப்ளிகபிள் ஆச்சு. ஓகே, அடுத்து நியூலாண்ட் லாஸ் ஆஃப் ஆக்டிவ்ஸ். நியூலாண்ட் வந்து எண்ம விதி அப்படின்னு சொல்லிட்டு 1864 வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அக்கார்டிங் டு திஸ் ரூல் ஸோ எலிமெண்ட்ஸ் வந்து அதனோட அட்டாமிக் வெயிட்ஸோட ஆர்டரில் இன்க்ரீசிங் ஆர்டர் வைக்கிறாங்க. ஆனால் அரேஞ்சிங் த எலிமெண்ட்ஸ் இன் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தேர் அட்டாமிக் வெயிட்ஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த எவ்ரி 8th எலிமெண்ட் இஸ் சிமிலர் டு த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஃபஸ்ட் எலிமெண்ட். அதாவது எலிமெண்ட்ஸ் வந்து நீங்கள் தனிமங்கள் வந்து அதனோட அட்டாமிக் வெயிட்டோட இன்க்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறப்போ அந்த 8th எலிமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி கூட வந்து சிமிலராக இருக்குது. அதை நம்ம கரண்ட்லி வந்து குரூப்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ வந்து ஃபவுண்டு ஒரு நியர்லி லைக் என்ன எலிமெண்ட்ஸ் அப்போதைக்கு கிடச்சிருக்கோ அந்த எலிமெண்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி ஜஸ்ட் ஃபவுண்ட் த சிமிலாரிட்டிஸ். அப்போது வந்து கால்சியம் வரைக்கும் தான் வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இட் ஹோல்டு இந்த கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் வந்து கரெக்டாக பண்ணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம், பெர்லியம், இது வந்து லித்தியம் தான் ஃபஸ்ட் எலிமெண்ட் இருந்தாக்கா 2 3 4 5 6 7 அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் சோடியத்தாண்ட வரப்போ 8th எலிமெண்ட். அப்போது
இது எனவே இப்போ நம்ம ப்ரெசென்ட்டில் வந்து நம்ம குரூப் எலிமெண்ட்ஸ்னு படிக்கிறோம். அப்போ வந்து ஈவன் டி பிளாக் இல்லை, ஈவன் நோபல் கேஸஸ் வந்து கண்டுபிடிக்கல. அப்போது ஈவன் வித்தவுட் நோபல் கேஸஸ் வந்து அவர் எயித் எலிமெண்ட், ஃபஸ்ட் எலிமெண்ட் அண்ட் எயித் எலிமெண்ட். அதுக்கப்புறம் நோபல் கேஸஸ் கண்டுபிடிச்சோன்னே என்ன ஆகும், இட் வாஸ் லைக் நைன்த் எலிமெண்ட். அப்போ அதனால் நீங்கள் லா ஆஃப் ஆக்டேவ்னு சொல்ல முடியல, எண்ம விதின்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அப்போது these are some limitations. So after the discovery of the noble gases, it was found that the ninth element and the first element shows the similar properties. Okay. அதுக்கப்புறம் what we have is the லோதர்-மேயரோட atomic volume curve. லோதர்-மேயர் என்ன பண்ணுறாரு, he just took the physical properties of the elements such as melting point, boiling point, அதனோட atomic volume வந்து he just plotted against the atomic mass. So by plotting the atomic volume versus the atomic mass, so he just found some graph or curve மாதிரி வந்து பார்க்குறேன். அந்த curve வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைக் உங்களுக்கு பீக்ஸ் அண்டு டவுன்ஸ்லாம் வந்து இருக்குது, மேக்ஸிமா அண்டு மினிமா. ஸோ அப்போது எந்தெந்த எலிமெண்ட்ஸ் எங்கெங்கே இருக்குது, ஸோ மேக்ஸிமம் அல்கலி மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஹேவிங் த லார்ஜஸ்ட் அட்டாமிக் வால்யூம்ஸ் ஆக்குப்பை த மேக்ஸிமா பாயிண்ட்ஸ். இப்போ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ லித்தியம் வந்து இங்கே மேக்ஸிமத்தில் இருக்குது, அதே மாதிரி சோடியம் வந்து மேக்ஸிமா பாயிண்டில் இருக்குது, அங்கே பொட்டாசியமும் மேக்ஸிமா பாயிண்ட், ருபீடியம் மேக்ஸிமம் பாயிண்ட் அண்ட் சீசியம். அப்போ அல்கலி மெட்டல்ஸ் எல்லாமே வந்து கர்வோட மேக்ஸிமம் பாயிண்டில் வந்து ஆக்குபை பண்ணுது. அடுத்து அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் வந்து தே லை இன் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த டிசெண்டிங் போர்ஷன். டிசெண்டிங் போர்ஷன்ஸ்னால் வந்து பீக்குக்கு அப்புறம் வர்றது டிசெண்டிங், அசெண்டிங்னா பீக் மேலே போகிறது அசெண்டிங். அப்போது ஒரு பீக்குக்கும் இருக்கிற டிசெண்டிங் மிட் பாயிண்ட்ஸில் வந்து நமக்கு அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம் இது எல்லாமே வந்து அந்த மிட் பாயிண்ட் டிசெண்டிங் மிட் பாயிண்டில் வந்து இருக்குது. தென் ஹாலஜன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அசெண்டிங் பொசிஷன்ஸ் ஆஃப் தி கர்வ் பிஃபோர் த இனர்ட் கேஸஸ். ஸோ ஒரு இனர்ட் கேஸ் வந்து நமக்கு ஜஸ்ட் மேக்ஸிமாக்கு முன்னாடி இருக்குது, அதுக்கு கீழே யார் இருக்காங்கன்னா வந்து நமக்கு ஹாலஜன்ஸ் வந்து இருக்காங்க, ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். அதாவது இட் இஸ் இன் த அசெண்டிங் கர்வ் பிஃபோர் த இனர்ட் கேஸஸ். ஓகே. அடுத்து வந்து ஆல் த ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் இட் ஆக்குப்பை த மினிமா ஆஃப் த கர்வ். ஸோ இங்கே எல்லா ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மினிமாவில் தான் வந்து இருக்குது. ஓகே. பட் இந்த இதில் வந்து என்ன ட்ராபேக்னா வி ஹேவ் டு ரிமெம்பர் பொசிஷன், எக்ஸாக்ட் லொஷன், அந்த கர்வ் இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். அதுவும் வந்து இட்ஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் த லிமிட்டட் எலிமெண்ட்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெண்டலீஃபோட ஓல்டு பீரியாடிக் லா. Mendeleev proposed that the properties of the elements are the periodic function of their atomic weights. So the chemical and physical properties இருக்குல்ல, elements ஓட physical property, they are periodic function of their atomic weight. இது வந்து ஓல்டு பீரியாடிக் லா. ஓகே. ஸோ அந்த டைமில் வந்து 70 எலிமெண்ட்ஸ் வந்து ஈ ஃபவுண்ட். அந்த 70 எலிமெண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் அரேஞ்ச்ட் இன் த அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் தேர் அட்டாமிக் வெயிட். அதனோட அட்டாமிக் வெயிட்டை வச்சு இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் வெயிட்டில் அவர் அரேஞ்ச் பண்ணுறாரு. அப்போ வந்து he proposed 13 rows or series and 9 vertical columns. Okay, 13 horizontal series and 9 vertical columns. அந்த 9 vertical columns என்ன 0 1 2 3 4 5 6 7 8 groups வந்து 0லேருந்து 8 வரைக்கும் தான் டோட்டலாக 9 vertical columns. இது வந்து மெண்டலீஃபோட ஓல்டு பீரியாடிக் டேபிள் அரேஞ்ச்மெண்ட். பட் கரண்ட்லி நம்மளோட போர்ஷன் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்குது. மோஸ்ட்லியோட மாடர்ன் பீரியாடிக் லா. அக்கார்டிங் டு மாடர்ன் பீரியாடிக் லா, த ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆர் த பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் தேர் அட்டாமிக் நம்பர்ஸ். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மெண்டலீஃபோட பீரியாடிக் லாவில் என்ன பார்த்தோம், த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆர் த பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் அட்டாமிக் மாஸ்ன்னு பார்த்தோம். பட் அட்டாமிக் நம்பர்ஸ்னால் என்ன, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் ப்ரோட்டான்ஸ். அப்போது வி ஆர் எக்ஸ்பிளைனிங் வித் ரெஸ்பெக்ட் டு தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இதுதான் வந்து மாடர்ன் கான்செப்ட். அப்போது அந்த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆர் பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் அட்டாமிக் நம்பர்ஸ். இதுதான் வந்து மாடர்ன் பீரியாடிக் லா. அவர் என்ன பண்ணுறாரு, ஜஸ்ட் எக்ஸ்ரேஸ் வந்து இந்த எலிமெண்ட்ஸ் நல்லா ஷைன் ஸ்கேட்டர் பண்ணுறப்ப வந்து அதனோட அட்டாமிக் நம்பருக்கும் அந்த ஸ்கேட்டர்டு ஃப்ரீக்வன்சிக்கும் இருக்கும் ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ ரூட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இசட் மைனஸ் பி. இந்த இல்லை இசட்ன்றது அட்டாமிக் நம்பர், ஏ அண்ட் பி ஆர் கான்ஸ்டன்ட்ஸ்.
அப்புறம் நியூன்றது ஃப்ரீக்வன்சி ஆஃப் த எமிட்டட் எக்ஸ்ரேஸ். ஓகே. ஸோ அப்புறம் மாடர்ன் பீரியட் டேபிளில் பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட்லி நமக்கு 7 rows, அது 7 சீரீஸ் இல்லை 7 பீரியட்ஸ்னு சொல்லுவோம். அண்டு 18 groups ஆர் 18 காலம்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஓகே. ஸோ அப்போது ஈச் பீரியட் ஸ்டார்ட்ஸ் வித் அன் அல்கலி மெட்டல் அண்ட் இட்ஸ் எண்ட்ஸ் வித் த நோபல் கேஸ். ஸோ அல்கலி மெட்டலோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா NS2. ஸோ NS1ல ஆரம்பிக்கும். அல்கலின் எர்த் மெட்டல் வந்து NS2. அப்போ இட் ஸ்டார்ட்ஸ் வித் NS1, ends with நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். நோபல் கேஸ் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து NS2 NP6. ஸோ ஜென்ரலாக நம்ம இருக்க இந்த பீரியாடிக் டேபிள் இருக்க எலமெண்ட்ஸ் வந்து 4 பிளாக்ஸாக வந்து நம்ம வந்து பிரிக்கலாம். எஸ் பிளாக், ஏன்னா லைக் நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் வந்து 4 ஆர்பிட்டால்ஸ் படிச்சிருப்போம். எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால் அண்ட் எஃப் ஆர்பிட்டால். ஸோ அந்த எலக்ட்ரான், லாஸ்ட் எலக்ட்ரான் வந்து எந்த ஷெல்லில் போதோ அதுதான் வந்து அந்த பிளாக் எலிமெண்ட். ஓகே. அப்போ சப்போஸ் என்னோட லாஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து எஸ் ஆர்பிட்டால் இருந்துச்சுன்னா அந்த குரூப்பில் அந்த எலிமெண்ட் வந்து ஒரு எஸ் பிளாக் எலிமெண்ட். இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம எஸ் பிளாக்ல வந்து 2 குரூப் தான் இருக்குது, குரூப் 1 அண்ட் குரூப் 2. குரூப் 1ஓட பேர் வந்து அல்கலி மெட்டல்ஸ், அதனோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து NS1. அதே மாதிரி குரூப் 2 எலிமெண்ட்ஸ் பேர் வந்து அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ், அதனோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து NS2. ஓகே. அடுத்து பி பிளாக்ல மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டோட்டலாக வந்து ஒரு 6 குரூப் இருக்குது. அது என்னென்ன குரூப்ஸ்னால் 13th குரூப், 14th குரூப், 15th குரூப், 16th குரூப், 17th குரூப் அண்ட் 18th குரூப். ஸோ 13th குரூப் வந்து நம்ம போரான் ஃபேமிலி, அதனோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து NS2 NP1. ஸோ எதெல்லாம் போரான் ஃபேமிலியில் இருக்கும்? போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம் அண்டு தாலியம். நாட் இன்க்ளூடட் த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட். அதே மாதிரி 14th குரூப் பார்த்தீங்கன்னாக்கா கார்பன் ஃபேமிலி, அதனோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து NS2 NP2. ஸோ கார்பன் ஃபேமிலியில் என்னென்ன மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், டின் அண்டு லெட். ஓகே. அடுத்து 15th குரூப் இஸ் நைட்ரஜன் ஃபேமிலி, அதனோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து NS2 NP3. அதில் இருக்க என்னென்ன எலிமெண்ட்ஸ்னால் வந்து 15th குரூப்பில் நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி அண்டு பிஸ்மத். ஓகே. அடுத்து 16th குரூப் வந்து ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அந்த 16th குரூப்னால் வந்து ஆக்சிஜன் ஃபேமிலி, ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து NS2 NP4. ஸோ அந்த என்னென்ன ஃபேமிலினா ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெல்லூரியம் அண்டு பொலோனியம். அடுத்து 17th குரூப் வந்து ஹாலஜன்ஸ் குரூப், ஹாலஜன்ஸ் ஃபேமிலி, அதனோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து NS2 NP5. என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் அண்ட் ஆஸ்டடைன். அடுத்து 18th குரூப் வந்து நம்ம முன்னாடி வந்து ஓல்டு மென்டல் லீஃபில் வந்து இந்த 0 குரூப்னு சொல்லியிருப்போம். ஆனால் வந்து மாடர்ன் பீரியடில் இது 18th குரூப். இதனோட பேர் வந்து நோபல் கேஸஸ் ஆர் இன்னட் கேஸஸ் சொல்லுவோம். ஓகே. ஸோ இதனோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து NS2 NP6. ஓகே. வாட் ஆர் த எலிமெண்ட்ஸ்? த எலிமெண்ட்ஸ் ஆர் ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான் அண்டு ரேடான். ஓகே. ஸோ அடுத்து இப்போ இது வந்து நம்ம எஸ் பிளாக் பார்த்தோம், பி பிளாக் பார்த்தோம். அதேமாரி இப்போ டி பிளாக் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா இட் இஸ் ஸ்டார்ட்ஸ் வித் த 3rd குரூப் டு தி 12th குரூப். ஆக்சுவலி நம்ம பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இங்கே உங்களுக்கு எஸ் பிளாக் இருக்கும், அடுத்து வந்து பி பிளாக் இருக்கும், நடுவில் தான் வந்து இங்கே டி பிளாக் இருக்கும், இங்கே டி பிளாக்கு. ஓகே. ஸோ அப்போது 1 and 2, அடுத்து 3லேருந்து 12 வரைக்கும் டி பிளாக், 13லேருந்து 18 வரைக்கும் பி பிளாக். ஓகே. கீழே தான் வந்து நமக்கு எஃப் பிளாக் வந்து இருக்கும். ஸோ அப்போ டி பிளாக் எலிமெண்ட்ஸ் எதுனா வந்து இட்ஸ் ஃப்ரம் த 3 to 12, மொத்தம் டோட்டலாக 10 குரூப்ஸ். அதனோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து NS1 to 2, N-1, D1 to 10. ஸோ அந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ், பிகாஸ் தே ஆர் லைங் இன் பிட்வீன் த எஸ் அண்ட் பி பிளாக். இன் பிட்வீனில் இருக்கிறதுனால ஸோ தே ஹாவ் the properties which lies in between the S and P block. That's why they are known as the transition elements. So அதனோட general electronic configuration N1 to 2, N-1, D1 to 10. ஓகே. ஸோ வந்து இதில் இருக்க ஆர்பிட்டால்ஸ் வந்து நமக்கு பெனல்டிமேட்டில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆகுது. இது வந்து வேலன்ஸ் ஷெல், அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து பெனல்டிமேட். இதே எஃப் பிளாக்ல ஆன்டி பெனல்டிபிள், இன்னும் ஃபர்தராக N-2ல வந்து ஃபில் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இது வந்து நான் ரொம்ப டீப்பாக போகல,
நம்ம திருப்பியும் எல்லா தனித்தனியாக ஒரு பிளாக் வந்து நம்ம படிப்போம். இந்த லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸில் இல்லை எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து இன்னர் ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். இந்த லாந்தனைட்ஸோட ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் வந்து அது வந்து லாந்தனைட்ஸ் வந்து 4F பிளாக் எலிமெண்ட்ஸ், ஆக்டினைட்ஸ் வந்து 5F பிளாக் எலிமெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து நமக்கு nth ஷெல். இது n-1d, இது ns. இப்போ இது n-2. அப்போது நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து இது வேலன்ஸ், இது பெனல்டிமேட், இது ஆன்டி பெனல்டிமேட் ஆர்பிட்டாலில் வந்து இது எலக்ட்ரான்ஸ் வந்து என்டர் ஆகும். இப்போ எஃப் பிளாக் வந்து நம்ம ஆன்டி பெனல்டிமேட் ஆர்பிட்டால் சொல்லுவோம். அதனால தான் இன்னர் ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். ட்ரான்சிஷனுக்கு உள்ளே தான் வந்து அந்த இன்கமிங் எலக்ட்ரான் வந்து உள்ளே என்டர் ஆகுது. ஸோ லாந்தனைட்ஸோட ஜென்ரல் எலக்ட்ரான் F4F 1 to 14, 5D 0 to 1, 6s2. அதே மாதிரி ஆக்டினைட்ஸோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 5F 0 to 14, 6D 0 to 2, 7s2. ஓகே, அது வந்து சும்மா லைட் ஒரு ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் தான். ஐம் நாட் இன்க்ளூடிங் த வெரி டீட்டெயில்டு இன்ட்ரொடக்ஷன். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு டோட்டலாக வந்து பீரியாடிசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அந்த பீரியாடிக் டேபிளில் வந்து மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து பீரியாடிசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது மெயினாக எதனால தான் அந்த it mainly depends upon the electron configuration of the element shows a periodic variation with respect to the atomic numbers. Okay. ஸோ இந்த அந்த என்ன டைப் ஆஃப் எந்த ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் வந்து லாஸ்ட்டாக இன்வால்வ் ஆகுது, சேம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ அதை பொறுத்து வந்து இட் ஹாஸ் அ பீரியாடிக் வேரியேஷன். ஸோ அதில் மொத்தம் வந்து 5 பீரியாடிசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. There are 5 periodicity properties. They are atomic radius, ionic radius, ionization potential or ionization energy or ionization enthalpy, electron gain potential or electron gain enthalpy or electron affinity. The last one is electronegativity. So idhula first thing vandu atomic radius. So what is atomic radius? So atomic radius is defined as the distance between the atomic nucleus to the outermost shell of the electron. இல்லைனா வந்து நம்ம எப்படி சொல்லனாக்கா it is the distance between the center of the nucleus to the outermost electron. இப்போ இது இருக்கு இல்லையா, ஒரு ஆட்டத்தோட சென்டர் இருக்குது, அந்த சென்டருக்கும் அந்த வெளியில் இருக்க வேலன்ஸ் ஷெல். சப்போஸ் என்னோட வேலன்ஸ் ஷெல் இங்கே இருக்குன்னா தென் ஐ ஹாவ் டு மெஷர் த டிஸ்டன்ஸ் அப்படி கரெக்ட் ப்ராப்பராக வந்து சர்க்கிள் போடல. ஸோ அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான் எங்கே வெளியில் இருக்கும், வேலன்ஸ் எலக்ட்ரான். அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து இந்த நியூக்ளியஸோட சென்டருக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்து அட்டாமிக் ரேடியஸ். ஸோ மேக்ஸிமம் நம்ம எக்ஸப்ட் நோபல் கேஸஸ் மற்ற எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் வந்து எக்ஸாக்ட் அட்டாமிக் ரேடியஸ் வந்து நம்ம மெஷர் பண்ண முடியாது. ஒன்று கோவேலண்ட் ரேடியஸ்லேருந்தோ இல்லை மெட்டாலிக் ரேடியஸ்லேருந்தோ நம்ம மெஷர் பண்ண. இதை இந்த நான் மெட்டல்ஸ் இருந்தால் கோவேலண்ட் ரேடியஸ்லேருந்து எடுப்போம். இதே மெட்டல்ஸ் இருந்தால் மெட்டாலிக் ரேடியஸ்லேருந்து நம்ம அதனோட ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ்லேருந்து வி மெஷர் த அட்டாமிக் ரேடியஸ். அப்போ அட்டாமிக் ரேடியஸ் வந்து நம்ம ஆஃபன் எப்படி சொல்லலாம்னா கோவேலண்ட் ரேடியஸ் அண்டு மெட்டாலிக் ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். என்னென்னா என்ன கைண்ட் ஆஃப் பாண்டிங் அதில் இருக்குது, கோவேலண்ட் பாண்டிங்கா இல்லை மெட்டாலிக் பாண்டிங் இருக்கா, அந்த பாண்டிங்லேருந்து ஆஃப் த டிஸ்டன்ஸ் நம்ம எடுக்கிறப்போ வந்து வி ஜஸ்ட் கால் தம் தோஸ் அட்டாமிக் ரேடியஸ் as a covalent radius and metallic radius. For example, covalent radius இது எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம்னா it is half of the internucleus distance between the two identical atoms linked together by a single covalent bond. For example, நமக்கு ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் இருக்குது, இல்லை குளோரின் அண்டு குளோரின் இருக்குது. இது எல்லாமே வந்து கோவேலண்ட் பாண்ட்ஸ் இல்லையா. ஸோ அந்த கோவேலண்ட் பாண்ட்ஸ் இருக்கிறப்போ டூ ஐடென்டிக்கல் ஆட்டம்ஸ். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கு இருக்க இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸில் பாதி தான் வந்து அதனோட அட்டாமிக் ரேடியஸ். ஸோ அந்த பிக்சரில் உங்களுக்கு தெரியும். அப்போது இப்போ ரெண்டு நியூக்ளியஸும் ஜஸ்ட் ஒன்னோட க்ளோஸ் அப்ரோச்சில் இருக்கணும். இந்த நியூக்ளியஸோட சென்டர்ஸ்க்கு இருக்கிறது தான் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ். இதில் பாதி தான் வந்து அட்டாமிக் ரேடியஸ். அப்போது அட்டாமிக் ரேடியஸ் வந்து நம்ம எப்படின்னா இந்த கோவேலண்ட் ரேடியஸ்லேருந்து by 2 தான் வந்து அட்டாமிக் ரேடியஸ். ஆக்சுவலி ரியாலிட்டியில் பார்க்குறப்போ சப்போஸ் இப்போது நம்ம எக்ஸாடி ஸ்டடீஸ்லேருந்து குளோரினுக்கு இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் வந்து 1.98ன்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அதனோட அட்டாமிக் ரேடியஸ் என்னவாக இருக்கும்? ஸோ இது வந்து குளோரின் மாலிகுல்னு வச்சுக்கோங்க, Cl2. 2 Cl ஆட்டம் நியூக்ளியஸ் வந்து இருக்குது. அதனோட இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் 1.98னா அப்போ Clோட அட்டாமிக் ரேடியஸ் வந்து என்னவாக இருக்கும்? அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் Cl இட் இஸ் 1.98 by 2. இப்போ என்ன வரும்? 0.9 9 2 18 மிச்சம் 1 9 2 18. ஓகே. ஸோ இதுதான் வந்து அதனோட அட்டாமிக் ரேடியஸ். ஆக்சுவலி இதில் என்ன கொஞ்சம் ஒரு ட்ராபேக் இருக்குன்னா கோவேலண்ட் பாண்டிங் எதனாலன்னா
லைக் ஓவர்லாப்பிங் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ். எக்ஸாக்டாக இப்படி இப்படி வெளியில் டச் பண்ணிட்டு இருக்காது, ஓவர்லாப் ஆகும். அந்த எலக்ட்ரான் க்ளவுட் வந்து இப்படி ஓவர்லாப் ஆகும். அதனால் ரியல் அட்டாமிக் ரேடியஸும் அந்த கோவலண்ட் ரேடியஸ்க்கும் அந்த பாதிக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். the covalent radius is always shorter than that of the actual atomic radius, ஏன்னா பிகாஸ் ஆஃப் த ஓவர்லாப்பிங். இதே கோவலண்ட் ரேடியஸ் ஃபார் ஹெட்ரோநியூக்ளியர் மாலிகுல், இப்போ ஹோமோநியூக்ளியருக்கு நம்ம என்ன பண்ணோம், அதனோட ரெண்டுத்துக்கு இருக்கிற அந்த நியூக்ளியருக்கு இருக்கிற டிஸ்டன்ஸை பாதியால் டிவைட் பண்ணால் நமக்கு கிடச்சிரும் ஹோமோநியூக்ளியருக்கு. இதே ஹெட்ரோநியூக்ளியருக்குன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஷோமேக்கர் அண்ட் ஸ்டீவன்சன். ஸோ த கோவலண்ட் ரேடியஸ் ஆஃப் அ ஹெட்ரோநியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகுல்ஸ் is the covalent radius of the individual atom and can be calculated by the internuclear distance as well as the அதனோட electronegativity difference. இப்போ சப்போஸ் எனக்கு கோவலண்ட் ரேடியஸ் ஆஃப் த ஒரு ஹெட்ரோநியூக்ளியர் ஆட்டம் ஏபின்னு இருக்குது. ஸோ அது எப்படி வேணுன்னா the radius of A atom plus radius of the B atom minus 0.09 into electronegativity of A minus electronegativity of B. இதில் ஏவோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து பியை விட அதிகமாக இருந்தால் தான் இந்த ஃபார்முலா, இல்லை பி இது அதிகமாக இருந்தால் ஸோ இங்கே வி ஹாவ் டு பிரிங் த பி ஃபஸ்ட் இயர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இப்போ ஹெச்சிஎல் இருக்குது, ஹெச்சிஎல்லோட இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து ஹைட்ரஜனோட ரேடியஸ் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே குளோரின் வந்து நம்ம எதுலேருந்து கண்டுபிடிச்சிருப்போம், வி ஜஸ்ட் ஃபவுண்ட் ஃப்ரம் தி சிஎல்சிஎல் டிஸ்டன்ஸில் 0.99 கண்டுபிடிச்சோம். இது 0.09. இந்த பவுலிங் ஸ்கேல் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் குளோரின் வந்து 3 அண்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் வந்து 2.1. ஸோ இந்த ஃபேக்டரை நீங்கள் போட்டு மல்டிப்ளை பண்ணுறப்போ ஓவரால் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த பக்கம் மொத்தம் இந்த வேல்யூ வந்து 1.28லேருந்து -0.909 கழிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது ரேடியஸ் ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் 0.371 ஆங்ஸ்ட்ராம். அப்போது இந்த ஹெட்ரோநியூக்ளியர் ஆட்டம் வரணும்னா வி ஹாவ் டு நோ த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் தி எலிமெண்ட்ஸ் தட் யூ ஆர் calculating. ஓகே, அவனா பவுலிங் ஸ்கேலோ முல்லிங் ஸ்கேலோ தான் நம்ம we can get that those electronegativity values. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கேட்டகரி நம்ம அட்டாமிக் ரேடியஸ் வந்து ஒன்று கோவலண்ட் ரேடியஸ்லேருந்து கேல்குலேட் பண்ணலாம், இல்லைனா வந்து மெட்டாலிக் ரேடியஸ்லேருந்து கேல்குலேட் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். இப்போ மெட்டாலிக் ரேடியஸ்னால் என்ன, அகெயின் இட் இஸ் சேம் டெஃபினேஷன் தான். இட் இஸ் half of the distance between the two adjacent metal atoms in the metallic crystal lattice. இப்போ எப்படி கோவலண்ட்டில் வந்து உங்களுக்கு ஓவர்லாப் ஆகி உங்களுக்கு வந்து அந்த ஆட்டம்ஸ் வந்து இருக்கும், இதே மெட்டல்ஸ் இருக்கப்போ அது வந்து கிறிஸ்டலின் லாட்டிஸில் தான் இருக்கும். ஓகே, ஒரு ஆட்டத்துக்கும் இன்னொரு ஆட்டத்துக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எக்ஸாடிலேருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அதனோட இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அதில் பாதி எடுக்கிறப்போ அந்த மெட்டல் ஆட்டத்தோட அட்டாமிக் ரேடியஸ் வந்து நமக்கு கிடைக்கும். சப்போ it is the distance between the half of the distance between the two adjacent metal atoms which are closely packed in the metallic crystal lattice. ஓகே, அப்போது சப்போஸ் இங்கே வந்து நமக்கு காப்பரோட கிறிஸ்டல் லாட்டிஸ்லேருந்து 2 காப்பருக்கு இருக்க இது இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் 2.56 ஆங்ஸ்ட்ராம் கொடுத்துருக்காங்க. அப்போ அதனோட மெட்டாலிக் ரேடியஸ் என்னவாக இருக்கும், 2.56 ஆங்ஸ்ட்ராம் டிவைட் பை 2. ஸோ அந்த வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும், 1.28. அப்போது காப்பரோட மெட்டாலிக் ரேடியஸ் அதனோட அட்டாமிக் ரேடியஸ் வந்து 1.28. இப்போ மேக்ஸிமம் மெட்டல்ஸ்க்கு நம்ம மெட்டாலிக் ரேடியஸ்லேருந்து கேல்குலேட் பண்ணுறோம். நான் மெட்டல்ஸ் இந்த கேஷியஸ் அதுக்கெலாம் வந்து நம்ம கோவலண்ட் ரேடியஸ்லேருந்து நம்ம அதனோட அட்டாமிக் ரேடியஸை கண்டுபிடிப்போம். ஸோ அடுத்து இந்த அட்டாமிக் ரேடியஸ் வந்து அலாங் த பீரியட் அண்ட் அலாங் த குரூப்பில் வந்து எப்படி வேரி ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த அட்டாமிக் ரேடியஸ் பார்த்திங்கனாக்கா அலாங் த பீரியட் வந்து என்ன ஆகுது, இட் ஆக்சுவலி டிக்ரீசஸ். ஏன்னா நம்ம லெஃப்ட் டு ரைட் போகிறப்ப வந்து என்ன ஆகும், சேம் ஷெல்லே வந்து நமக்கு எலக்ட்ரான் வந்து ஆட் ஆகும். எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகுறப்போ அதனோட நியூக்ளியர் சார்ஜும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும், அந்த நியூக்ளியர் சார்ஜ்னால அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வந்து ஈஸியாக வந்து புல் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சின்ன மேக்னெட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, லைக் அதனோட நியூக்ளியஸ் இது வந்து சேம் ஷெல். அடுத்து வந்து அதனோட நியூக்ளியர் மேக்னெட்டை சைஸ் வந்து பெருசாக பட் அதே டிஸ்டன்ஸில் இருக்குது. அடுத்து அகெயின் மேக்னெட்டோட ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, சேம் டிஸ்டன்ஸ். இப்போது எது வந்து புல் ஆகும், மேக்னெட்டிக் சைஸ் அண்டு சேம் டிஸ்டன்ஸுக்கு டக்குன்னு புல்லப் ஆகிடும். அப்போது அலாங் த பீரியட் வந்து என்ன ஆகுது, எலக்ட்ரான்ஸ் ஆர் பீயிங் ஆடட் இன் த சேம் ஷெல் பட் நியூக்ளியர் சார்ஜ் ஆல்சோ இன்க்ரீசஸ் அலாங் த பீரியட். அப்போ என்ன ஆகும், த அட்டாமிக் ரேடியஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் நீங்கள் அயானிக் ரேடியஸும் பார்த்தீங்கன்னாக்கா அலாங் த பீரியடில் வந்து இது வந்து டிக்ரீஸ் பிகாஸ் த எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆடட் இன் த சேம் ஷெல் அண்ட் ஆஸ் வெல் அஸ் த நியூக்ளியர் சார்ஜ் ஆல்சோ இன்க்ரீசஸ்.
ஓகே, அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகுறதுனால இந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானை அந்த நியூக்ளியஸ் வந்து உள்ளே வந்து புல் பண்ணும். அதனால் வந்து ரேடியஸ்னால் என்னது, சென்டர் ஆஃப் தி ஆட்டம் டு த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான். அப்போது இது புல் பண்ணுறப்போ டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு குறைஞ்சிடும். ஸோ அதனால் அட்டாமிக் ரேடியஸ் வந்து அலாங் த பீரியடில் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. அண்டு அடுத்து வந்து பிக்சர் லாஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி அட்டாமிக் ரேடியஸ் அலாங் த குரூப். இப்போ அட்டாமிக் ரேடியஸ் பார்த்தீங்கன்னாக்கா டவுன் த குரூப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஃபஸ்ட்டு லித்தியம் இருக்கா, சின்ன சைஸ், அடுத்து சோடியம் அதை விட பெரிய சைஸ், அடுத்து பொட்டாசியம், சீசியம் அண்ட் ஃப்ரான்சியம். டவுன் த குரூப் என்னாகும், ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம 1s1ன்னு சொல்கிறோம், இல்லை 2s1. அடுத்து வந்து இது 3s1ன்னு வரும். ஸோ எக்ஸ்ட்ரா ஷெல்ஸ் வந்து ஆட் ஆகும். இப்போ அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கும் இந்த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ்க்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அதனோட ரேடியஸ்ன்னு சொல்கிறோம். அப்போது டவுன் த குரூப் என்ன ஆகுது, எக்ஸ்ட்ரா ஷெல்ஸ் ஆர் பீயிங் ஆடட். ஸோ அந்த NS1 கான்ஃபிகரேஷன் அவங்க எடுக்கிறப்போ லித்தியத்துக்கு என்னது, இட்ஸ் 1s2 2s1. சோடியத்துக்கு வரப்போ வந்து 3s1 வரும். அடுத்து 4s1 5s1. அப்போது நடுவில் வந்து உங்களுக்கு நிறைய ஷெல்ஸ் வந்து ஆட் ஆகுது. இப்போ ஷெல்ஸ் ஆட் ஆகுறப்போ வந்து அதனோட ஆட்டத்தோட சென்டர்லேருந்து அந்த நியூக்ளியஸ்க்கான டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால அப்போ டவுன் த குரூப் அட்டாமிக் ரேடியஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, த சேம் கான்செப்ட் அயானிக் ரேடியஸ்னால் என்ன, எப்படி நம்ம இட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் டு த அவுட்டர் மோஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் அன் ஆட்டம் போட்டால் அட்டாமிக் ரேடியஸ், அயான் போட்டால் அயானிக் ரேடியஸ். ஓகே, ஸோ சேம் தான், இன்ஸ்டெட் ஆஃப் ஆட்டம் யூ ஜஸ்ட் புட் த அயான். ஸோ இந்த பிக்சரில் பார்க்குறப்போ உங்களுக்கு அலாங் த பீரியடில் உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரே ஷெல்லில் வந்து எலக்ட்ரான் ஆட் இருக்குது, அதனோட சைஸ் வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுது. சேம் ஷெல் ஆகிறப்போ நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகி அதனோட அட்டாமிக் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இதே குரூப்பில் பார்க்குறப்போ டவுன் த குரூப் சைஸ் வந்து பெருசாகிட்டே போயிருக்கு. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஷெல்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு அட்டாமிக் ரேடியஸ் அண்ட் அயனிக் ரேடியஸ் வந்து டவுன் த குரூப் இன்க்ரீசஸ். இப்போ இந்த அயனிக் ரேடியஸ் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அதுதான் வந்து பவுலிங் மெத்தட். ஸோ பவுலிங் மெத்தட் வந்து அதுவும் எதுனா 1:1 எலக்ட்ரோலைட், யூனிவேலண்ட், அதாவது 1:1னா ஒரு சார்ஜ் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்கிறது தான் வந்து யூனிவேலண்ட் கிறிஸ்டல் சொல்லுவோம். ஸோ அப்படி அந்த அயனிக் ரேடியஸ் ஆஃப் யூனிவேலண்ட் கிறிஸ்டல் வந்து அதனோட இன்டர் அயனிக் டிஸ்டன்ஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் பிட்வீன் த கேட்டையான் அண்ட் ஆனியான். ஆக்சுவலி பவுலிங் வந்து ஒரு ஃபார்முலா ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. ஸோ assume that the crystal lattice are perfect sphere and they are contact with each other. ஸோ இது என்னென்னா it is internuclear distance between the cation and anion. Dனா வந்து it is the internuclear distance between the cation and anion. Between cation C plus and anion A minus. RC plus na radius of the cation, RC A minus na radius of the anion. ஓகே, ஸோ பட் இது வந்து என்னென்னா இப்போ பவுலிங் ஆல்சோ அசியூம் தட் த ரேடியஸ் ஆஃப் த அயான் ஹேவிங், இப்போ ஜென்ரலாக இப்போ சோடியம் வந்து 11 இருக்கும், சோடியம் ப்ளஸ் 1னா என்னது 10ன்னு ஆகிடும். ஏன்னா இப்போ 2 8 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், இது என்ன நோபல் கேஸ் நியானோட கான்ஃபிகரேஷன். ஸோ இப்போ அயான்ஸாக இருக்கிறப்போ மேக்ஸிமம் கேட்டையானோ ஆனியோனோ என்ன ஆகும், தே ஹாவ் த நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். அப்படி இருக்கிறப்போ அந்த ரேடியஸ் ஆஃப் த அயான் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி effective nuclear charge of the ion. Okay, அப்போ radius of the cation is inversely proportional to effective nuclear charge of the cation. And the radius of the anion is inversely proportional to effective nuclear charge of the anion. ஓகே, அந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எப்படி கால்குலேட் பண்ணலான்னா அதனோட அட்டாமிக் நம்பர்லேருந்து ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகே, இப்போ அந்த நம்ம ரேடியஸ் ஆஃப் த கேட்டையான்னு சொல்லி அதுக்கு 1/, அண்ட் ரேடியஸ் ஆஃப் தி ஆனியான், இதை நீங்கள் 2 ஈக்குவேஷனும் நீங்கள் இந்த மாதிரி ப்ரொபோர்ஷனில் இருக்கிறது நீங்கள் இந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா அப்போது கேட்டையானுக்கு வந்து 1/ல வரும். ஆர் எஃபெக்டிவ் சி ப்ளஸ் இது வந்து RA மைனஸ் போகிறப்போ இன்வெர்ஸில் போடுறப்ப மேலே போயிடும் A மைனஸ். ஸோ இதிலேருந்து இந்த ஈக்குவேஷன்ஸையும் அண்ட் ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் கால்குலேட் பண்ணி we can calculate the atomic radius and ionic radius of the cation and anion. ஸோ நெக்ஸ்ட் வந்து
சேம் எப்படி அட்டாமிக் ரேடியஸ் பிஹேவ் பண்ணுச்சோ அதே மாதிரி தான் அலாங் த பீரியடில் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா as மூவ் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் த வேலன்ஸ் எலக்ட்ரான் பீயிங் ஆடட் இன் த சேம் ஷெல். அதே மாதிரி எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு அலாங் த பீரியடில் வந்து அயானிக் ரேடியஸ் டிக்ரீசஸ். அண்ட் டவுன் த குரூப் சேம் ஃபேக்டர் it increases because extra shells are being added in the down the group. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இன்டர்நியூக்ளியர் ஆட்டத்துலேருந்து அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஹென்ஸ் த அயானிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ். ஸோ போத் அட்டாமிக் ரேடியஸ் அண்ட் அயானிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ் டவுன் த குரூப், டிக்ரீசஸ் அலாங் த பீரியட். இப்போ மொத்தம் நம்ம 5 ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதில் அந்த ஃபஸ்ட்டு 2 ப்ராப்பர்ட்டி அயானிக் ரேடியஸ் அண்ட் அட்டாமிக் ரேடியஸ் வந்து என்னமாகும் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும். ஓகே, மற்ற 3 ஜஸ்ட் ஆப்போசிட்டில் அயனைசேஷன் பொட்டென்ஷியல், எலக்ட்ரான் அஃபினிட்டி அண்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி என்ன பண்ணும் ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பிஹேவ் பண்ணும். இது வந்து குரூப்பில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, பீரியடில் வந்து டிக்ரீஸ் ஆகும். இந்த 3 வந்து அப்படியே ஆப்போசிட். குரூப்பில் வந்து டிக்ரீஸ் ஆகும், பீரியடில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். பீரியாடிக் ட்ரெண்டை நம்ம ஈஸியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் வீடியோ. ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச். கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.